4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, எதை மையப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற ஒரு பிள்ளைய இந்த பூமியில ஆண்டவர் ஒரு நாளும் குறைவோடு அவர்களை வாழ வைக்கிறது இல்லவே இல்லையா. அவர்களை கர்த்தர் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாரா? அதுல ஒரு வார்த்தை வருது, குறைவுகளை எல்லாம் மகிமையில். அது தமிழாக்கத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்று சொல்லுகிறாங்க வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க. தமிழாக்கம் அதாவது ஒவ்வொரு மொழியில இருந்து லத்தீன், கிரேக்கு என்று சொல்லி மூல பாஷையில இருந்து ஒவ்வொரு மொழி பெயர்க்கப்படுகிற வேளையில் அந்த மொழி பெயர்ப்பில் உண்டான ஒரு சின்ன மிஸ்டேக் அல்லது ஒரு சின்ன தவறு. அது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுடைய குறைவுகளை மகிமையில் நிறைவேற்றுவார் என்று அல்ல, மகிமையாய் நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவன் மகிமையில தான் நமக்கு உரிய பங்கெல்லாம் கொடுப்பாரா? இல்ல, இந்த பூமியிலேயே நம்முடைய குறைவுகளை மகிமையாய் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை பெற்றாலே குறைவுகளை கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம்? நிறைவாய் மாற்றுகிறது தான் அவருடைய வேலையே. அதனால தான் சங்கீதக்காரன் 34ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனத்திலும் 10ஆம் வசனத்தில் மிக அழகாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அல்லது தேவனுடைய திருச்சபையில, பெரக்கா திருச்சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து இருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு, அவர்களுக்கு யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ குறைவில்லை, அவர்களுக்கு குறைவே இல்லை, நிறைவு தான். சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்கல. 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறார்? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நன்மை கூட என்ன செய்யாதா? குறைவே படாதான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு விதத்திலும் ஒரு சின்ன குறைவு கூட இருக்காது. ஏன் அப்படின்னா, நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்தவர் யார் அப்படின்னா, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். இதுவும் வேதம் சொல்லுகிறது. பூமியும் அதனுடைய நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. வெள்ளியும் பொன்னும் யாருடையது சொல்லுங்க பார்க்கலாம்? கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இவ்வளோ பெரிய செல்வந்தனாக, இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் குறைவாய் வைக்கவே மாட்டார். விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகளா இருப்போமானால், நிச்சயமாய் நாம் அவருடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்வோமானால், நம்முடைய தேவன் இந்த உலக வாழ்வில் நம்மை குறைவில்லாமல் வைக்கிறார். ஒரு முறை இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட ஊழியத்தில் இணைத்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டு சீஷரில் வைத்து செய்து கொண்டு இருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது ஆண்டவர் அவர்கள் எல்லாம் 2 பேராக ஊழியத்திற்கு என்ன செய்யணும்? கூடவே வராங்க. எங்கே போனாலும் கூட வராங்க. இப்படியே நம்மளையே பின்பற்றி நம்ம கூடவே இருக்கிறாங்களே, இவங்களை என்ன செய்யணும்? 2 பேராக ஊழியத்திற்கு அனுப்பணும். ஒரு நல்ல தலைவனுடைய வெளிப்பாடு அதுதான். ஒரு தலைவனுடைய நோக்கமும் அதுதான். ஒரு தலைவன் அப்படின்னா அவனுடைய எண்ணம் அப்படிதான் இருக்கணும். என்னையே சார்ந்து இருக்கக்கூடாது. நான் செய்ததை செய்யணும், நான் செய்யாததை கூட அவங்க என்ன செய்யணும்? அதுதான் ஒரு தலைவனுடைய விருப்பம். இப்போ சீஷர்கள் எல்லாம் வந்தாங்க. ஆண்டவர் சொன்னாருப்பா, இது வரைக்கும் நீங்கள் என்னோடு கூட என்ன செஞ்சீங்க? கூட இருந்து ஊழியம் செஞ்சீங்கப்பா.
அங்கெல்லாம் போனோம், இங்கெல்லாம் போனோம், இங்கெல்லாம் ஊழியம் பண்ணிட்டோம். ஆனால் இப்போது நான் உங்களை ரெண்டு பேராக நான் ஊழியத்திற்கு என்ன செய்ய போகிறேன்? அனுப்ப போகிறப்பா. நீங்களாம் எங்கே போகணும்? ஊழியத்துக்கு போகணும். கிராமத்துக்குள்ளே போங்க, பட்டணத்துக்குள்ளே போங்க, போய் ஊழியம் செய்யுங்க. செஞ்சுட்டு ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு வாரம் பொறுத்து வாங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சார்? சீஷரில் சொன்னார். இந்த பைத்தியக்கார சீஷர்களும் உடனே தலையை ஆட்டிட்டு ரெண்டு பேராக என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. போகும்பொழுது ஒரு வாரம் நம்ம ஊழியம் செய்ய போகிறோம். அதனால் டிஃபன் அடுக்கில் லெமன் சாதம், 2வது டிஃபன் அடுக்கில் தயிர் சாதம், 3வது டிஃபன் அடுக்கில் தக்காளி சாதம், 4வது புளி சாதம், 5வது சாம்பார் சாதம், 6வது சார் 7 நாளைக்கும் சும்மா ஒரு நாள் ட்ரெயினில் போய் இறங்கட்டுமே. காலை டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு கட்டிட்டு போகிறாங்களா இல்லையா? அதனால தான் பைத்தியக்கார சீஷர்கள்னு சொன்னேன். 4-5 நாள் கிராமத்தில் ஊழியம் பண்ண அனுப்புகிறாரு. போகிறாங்களே, என்ன செய்யணும்னா, ஆண்டவரே போகிறோமே, எங்களுக்கு டப்பு கொடுங்க, எங்களுக்கு டப்பு வேணும், துட்டு வேணும் அப்படின்னு கேட்கணும். இதுங்க தலையை ஆட்டிட்டு உடனே சரின்னு எல்லாமே போயிடுச்சு. எங்கே போயிட்டாங்க சொல்லுங்க? ஊழியம் செய்ய போயிடுச்சு. இவரும் அனுப்பிட்டு அமைதியாக இருக்கிறாரு. போன கிறுக்குங்கெல்லாம் சேர்ந்து ஊழியத்தெல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஆண்டவரிடத்துல திரும்ப வருது. இப்போ ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்குறாரு. லூக்கா 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 22:35 வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, போய் வந்த இந்த கிறுக்குகளை பார்த்து பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் பாதரட்சை கூட இல்லாமல் நான் உங்களை என்ன செய்த அனுப்பினேன். அப்ப என்ன, எப்படி போச்சுங்க இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சீஷர்லாம் எப்படி போனாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பணத்தை கொடுக்கல, அடுத்து சாமான் பை, எந்த பொருளையும் ஆண்டவர் கொடுக்கல ஊழியத்திற்கு. அப்புறம் பாதரட்சை கொடுக்கல. இன்னைக்கு இதெல்லாம் கொடுத்து ஊழியத்தில் அனுப்புனா கூட குறை சொல்றாங்க. சொல்லுங்க, என்ன சொல்றாங்க? குறை சொல்றாங்க. எவ்வளவு செஞ்சாலும் செய்யாத ஒன்னதான் சொல்லி குறை சொல்றாங்க. இன்னைக்கு உலகம் அப்படி. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊழியத்துக்கு போகணும், 2 அனுப்பிட்டாரு. இதுங்க போயிட்டு வருது. இப்ப ஆண்டவர் கேட்கிறேன்பா, உங்களுக்கு நான் துட்டு கொடுக்கல, உங்களுக்கு எந்த பொருளையும் நான் கொடுக்கல, பாதரட்சை கூட உங்களுக்கு நான் என்ன செய்யல. ஏன்னா நடந்து தான் போகணும். அன்னைக்கு ஊழியத்திற்கு கரடு முரடா, வனாந்தரம், பாறைகள், குன்று, இப்படி தான் போகணும். பாதரட்சை கூட உங்களுக்கு நான் கொடுக்கல. அடுத்து இல்லாமல் நான் உங்களை அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாக இருந்ததா என்று கேட்டார் என்றார். அவர்கள் ஒன்றுமே குறைவாகவே இல்லை அப்படின்னாங்களாம். கரங்களை உயர்த்தி சத்தமரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. எதையுமே ஆண்டவர் கொடுக்கல, கொடுக்காம ஆண்டவர் அவர்களை அனுப்புறாரு. இதுங்களும் அந்த வார்த்தையை நம்பி போய் ஊழியம் செஞ்சுட்டு திரும்ப வராங்க. இப்ப ஆண்டவரே கேட்கிறார், உங்களுக்கு நான் பணத்தை கொடுக்கல, பொருளை கொடுக்கல, செருப்பை கூட நீங்க போட்டு போங்கன்னு நான் கொடுக்கல. நீங்க போனீங்களே, இத்தனை நாள் சுற்றினீங்களே, ஊழியம் செஞ்சீங்களே, ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, ஒன்றுமே குறைவு படவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவாகவே வைப்பதுதான் அவருடைய சித்தமாய் நோக்கமாய் இருக்கிறது. ஒருவேளை இந்த சத்திய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஏதோ ஒரு பகுதியில் வாழ்க்கையில குறைவோடு கூட நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாயானால், நான் சொல்லுகிற குறைவு ஏதோ தற்சமயத்தில் உண்டான குறைவல்ல, வாழ்க்கையில நீண்ட காலமாக ஏதோ ஒரு குறைவோடு கூட நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாயானால், இந்த காலை நேரம் பகல் வேளையில் உன்னை பார்த்து சொல்லுகிற உன்னுடைய குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்க போகிறார், மகிமையாய் நிறைவாக்க போகிறார். அருமையான கற்றோடியவர்கள், இந்த ஆண்டுல
கர்த்தர் உன்னை ஒரு விசேஷித்த ஒரு பாத்திரமாக, ஒரு விசேஷித்த கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாக, கனத்திற்குரிய ஒரு குடும்பமாக கர்த்தர் உன்னை மாற்றும்படியாக விரும்புகிறார். எனவே உன்னுடைய குடும்பங்களில் காணப்படுகிற, உன்னுடைய மனதில் காணப்படுகிற பலவிதமான குறையான காரியங்களை எல்லாம் அகற்றி கர்த்தர் மகிமையினால் அதை நிரப்ப செய்ய போகிறார். அல்லேலூயா. நீ இருந்தா தான் நிறைவு என்று அல்ல, இல்லாமலேயே நிறைய பண்ணுகிற ஆற்றல் உடையவர். இன்றைக்கு செய்திக்கு ஒரு சின்ன தலைப்பை கொடுத்துட்டு அந்த குறிப்புகளை மாத்திர, ஒரு 3 குறிப்புகளை மாத்திரம் சொல்றேன். திருவிருந்து நமக்கு இருக்கு. எனவே ஒரு 3 குறிப்புகளை உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, குறையில்லாத வாழ்வு வாழணுங்க, வாழ வேண்டும். குறைவில்லாத ஒரு வாழ்வு வாழ வேண்டுமா? எத்தனை பேருக்கு என் குடும்பத்தில் என்னுடைய காரியங்களில் குறைவில்லாமல் வாழணும், நான் அதை தான் விரும்புகிறேன் அப்படின்னு கையை வைத்துங்க பார்க்கலாம். அவங்களுக்கு தான் இன்னைக்கு செய்தி, மற்றவங்களுக்கு செய்தியே இல்லை. குறைவில்லாமல் வாழணும், அதுக்கு என்ன வழி அப்படின்றவங்க மாத்திரம் கையை வைத்துங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற சில கையெல்லாம் பாதிக்கு மேலே வரல, சில கை வைத்தப்படலைன்னு நினைக்கிறேன். நீங்களாம் நிறைவா இருக்கிறீங்களோ? சரி, ரொம்ப சந்தோஷம்தான். குறைவில்லாமல் வாழ்வதற்கு என்ன வழி? 3 காரியங்களை சுருக்கமாய் சொல்லுகிறேன். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 15-14. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவு பட தொடங்கி. முதலாவது ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். குறைவில்லாதபடி வாழ்வதற்கு இன்றைய செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாழ்க்கையில் இனியும் குறைவோடு நீங்கள் இருக்கக்கூடாது, இனியும் குறைவுகளோடு வாழக்கூடாது என்பதற்கு தான் இன்றைய செய்தி. எல்லா பகுதியிலும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்து காணப்பட வேண்டும். யோபை குறித்து வேதம் சொல்லும் போது அவனுடைய சம்பத்து தேசத்தில் இருந்தது என்று சொல்லல, பெருகி இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிற, நிறைந்து இருந்தது. அருமையான கற்றல். நான் சொல்லுவேன், தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அதுதான். இங்க நான் பார்க்கிறோம், அவன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்திற்கு போனான். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது எல்லாம் குறைவுபட தொடங்கினது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குறைவு ஆரம்பமாகிறது, எப்பொழுது ஒரு மனிதனுடைய ஜீவியத்தில் குறைவு பட தொடங்குகிறார் என்பதை நீங்கள் வேத சத்தியத்தை உற்று பார்ப்பீர்கள். ஆனால் இந்த கெட்ட குமாரனுடைய சம்பவம் நமக்கு தெரியும். இந்த இளையவன் தகப்பனிடத்தில் வந்து ஒரு நாள் தன் ஆஸ்தி எல்லாம் வாங்கி கொண்டு போய் தூரமாய் போனான், துன்மார்க்கமாய் வாழ்ந்தான், எல்லாம் அழித்தான், குறைவு பட தொடங்கினான் என்று சொல்லி நான் சொல்லுவேன். அவன் தகப்பனுடைய வீட்டில் இருந்த அந்த நாட்கள் அவன் வாழ்க்கையில குறைவே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனுடைய வீட்டில் இருந்த நாட்கள் அவனுக்கு என்ன இல்லை? குறைவே இல்லை. தகப்பனோடு கூட இருந்த நாட்களிலே அவனுக்கு குறைவே கிடையாது. தகப்பனுடைய சமூகத்தில் இருந்த நாட்களிலே அவனுக்கு குறைவே கிடையாது. தகப்பனை விட்டு அவன் போகும்போது கூட எப்படி போனான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது, நிறைவுள்ளவனாகத்தான் போகிறான். தகப்பனை விட்டு போகும்போது வேதம் சொல்லுது குறைவோடு போகல, எல்லாவற்றையும் அவன் பெற்றவனாக நிறைவோடு கூட போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, தகப்பன் ஏராளமான ஆஸ்திய செல்வத்தை அவனுக்கு கொடுத்து அவனை அனுப்புகிறான், நிறைவோடு கூட போகிறான். அருமையான கர்த்தருடையவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் இந்த தகப்பனுடைய வீட்டில் பிறக்கும் போது எப்படி வந்தாங்க? எப்படி வந்தான்? அந்த வீட்டுக்குள்ள அவன் எப்படி வந்தான்? நிர்வாணமாய் வந்தான். சொல்லுங்க, தகப்பன் வீட்டில் எப்படி வந்தான்? சொல்லுங்க, எப்படி தான் வந்தான்? பிறப்பு, அவனுடைய பிறப்பு என்னதான்? நிர்வாணமாய் அவன் வெளிப்பட்டான்.
நிர்வாணமாய் தகப்பனுடைய வீட்டுக்கு அவன் உள்ள வருகிறான். அவன் வீட்டில் பிறந்து வந்த நாள் முதற்கொண்டு அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தகப்பன் என்ன செய்கிறான்? கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். சின்ன குழந்தையா பிறந்துடுச்சுன்னா நம்ம கடையில் போயிட்டு ஒரு 10 வயசு பிள்ளை போடுற மாதிரி ட்ரெஸ்ஸை கூட அப்படியே சொல்கிறோம். அவன் பெரிய ட்ரெஸ்ஸை காமிச்சா கூட இல்லைங்க 1 மாத குழந்தை, 3 மாத குழந்தை அப்படின்னு கேட்டு அந்தந்த காலத்துக்கு வேண்டிய ஆடையை பெற்றோர் என்ன செய்கிறோம்? வாங்கி கொண்டு போய் பிள்ளைக்கு கொடுக்குறோம், பிள்ளைக்கு போடுறோம். அப்போ நிர்வாணியாய் வந்த நேரம் முதல் இப்போ வந்து நிற்கிறான். அவன் அப்பா கிட்ட வாலிபனா வந்து நிற்கிறான். என்னுடைய ஆஸ்தியெல்லாம் கொடும் அப்படின்னு கேட்குறான். அப்போ நிர்வாணியாய் வந்த நேரம் முதல் இந்த வாலிபனாய் அவன் மாறி இப்படி கேட்கிறான. இது வரைக்கும் இந்த தகப்ப என்ன பண்ணனா வீட்டில் அப்படின்னா, ஏராளமான பொருட்களை நன்மைகளை பிள்ளைகளுக்காக அவன் சவதரித்து கொண்டே இருக்கிறான். சவதரித்து 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 சேர்த்து வைக்கிறான். தகப்பன் பிள்ளைகளுக்காகவே சேர்த்து வைக்கிறான். தகப்பன் பிள்ளைகளுடைய நன்மைக்காகவே எல்லாவற்றையும் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறான். அருமையான கர்த்தருடையவர்களே, இன்னும் சவதரித்து கொண்டு இருக்கிறான். பிள்ளைகளுக்காக இன்னும் அவன் சவதரித்து கொண்டு இருக்கிறான். யோசித்து பாருங்க. ஆனா இந்த இளைய மகனோ இப்படி பிறந்த நாள் முதல் இதுவரையும் எனக்காக என் அப்பா எல்லாவற்றையும் தந்தாரு, எல்லாவற்றையும் கொடுத்தாரு, எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டாரு, எனக்காக இவ்வளோ சேர்த்து வச்சாரு அப்படின்னு அந்த பிள்ளை என்ன செய்யல, நினைக்கல. இன்னைக்கும் பாருங்க வாலிப பிள்ளைங்க இன்னைக்கும் அப்படித்தான். ஏதாவது ஒன்று வந்துட்டு டக்குன்னு கேட்கும். அவன் ஃப்ரெண்டு ஒரு பெரிய செல்போனை வச்சிருப்பான். அதை பார்த்த உடனே வீட்டில் வந்து கேட்கும், எனக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடு. ஏன்னா இவர் என்ன செஞ்சிட்டாரு, ஃப்ரெண்டு கையில் பார்த்துட்டான். அவன் ஒரு பெரிய பணக்காரனாக இருப்பான், வாங்கியிருப்பான். உடனே வந்த உடனே கேட்பான். அப்போ அவங்க கேட்பாங்க, செல்லப்பா சரி ரொம்ப பயங்கரமாக கேட்குறாரு, சரி என்ன விலை இருக்கும்பா, சரி ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு. ஏதோ ஒரு 5000 6000 இருக்கும், ஏதோ அப்படி வாங்கி கொடு அப்படின்னு. என்ன விலை இருக்கும்பா? 1,00,000. என்னது 1,00,000? ஆப்பிள் ஃபோன் தான். என்ன ஃபோனு? ஆப்பிள் ஃபோன். எங்க 1000 ரூபா ஃபோனில் பேசுனா கூட பேசலாங்க. 1000 ரூபா ஃபோனில் கூட என்ன செய்யலாம், பேசலாம். ஆனால் 1,00,000 ஃபோன் தான் வேணும். எதுக்கு? என்ன பண்ண இப்படிலாம் கேட்குறான்னு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்காக எல்லாம் கொடுக்குறான். ஆனால் இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களுக்கு பெற்றோர்களுடைய அன்பு, பெற்றோர்களுடைய நெருக்கம் இன்னைக்கு புரிந்து கொள்ள முடியாமல், தெரிந்து கொள்ள முடியாமல், ஏதோ ஒரு உலகத்தினுடைய மாயை அவர்களுடைய வாழ்க்கையை என்ன செய்கிறதுன்னா திசை திருப்புகிறது. பெற்றோர்கள் படுகிற கஷ்டத்தை அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அந்த ஏழை பெற்றோர்கள் அவர்களுக்கு புரிந்த நிலைமையில ஏதாவது சொல்லி புரிய வைக்கணும்னு நினைச்சா கூட அவங்க வாய் திறந்து பேசக்கூட விடாத அளவிற்கு இன்றைக்கு பிள்ளைகள் எழும்புகிறாங்க. இது போலதான் அன்னைக்கு அவன் நின்னான். ஆஸ்தி வேணும், எனக்கு உண்டது எல்லாம் வேணும். அப்பா இப்படி சொல்லியிருந்தா என்ன பண்ணுவான்? டே ஓ ஆஸ்தியா? இப்போ நானாக இருந்தால் அப்படி தான் கேட்பேன். என்னது ஓ ஆஸ்தியா? நீ எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த? நீ எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த? ஓ ஆஸ்தின்ற எல்லாம் நான் சேர்த்து வச்சது, நான் சம்பாதித்தது. வீட்டில் இருக்குன்னு நான் ஒழுங்கா இரு, இல்லைன்னா சொல்லு போயிட்டு வாழ. நடைய கட்டு சொல்லுங்க பார்க்கலாம், நடைய கட்டு. ஆனால் அவன் அப்படி சொல்லலை. பிள்ளை எழுத்து நிற்கிறான். சரி, அவன் கேட்குற ஆஸ்தி எல்லாம் கொடுத்தான். அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு கஷ்டம் இல்லைங்க. ஆனால் தூர தேசத்திற்கு போனான் பார்த்தீங்களா, எல்லாம் அதை தான் வாசித்தோம். குறைவு பட தொடங்கினது. ஏன் வாழ்க்கையில் குறைவு வருது தெரியுமா? நீ எப்போ அப்பாவுடைய சமூகத்தை நீ மறக்கிறியோ, நீ எப்போ அப்பாவுடைய பிரசன்னத்தை நீ மறக்கிறியோ,
நீ எப்போ அப்பாவோடு உறவாடுகிறத நீ நிறுத்துறியோ, எப்போ அப்பாவோடத்துல பேசுகிறத நிறுத்துறியோ, எப்போ அப்பாவை நீ நோக்கி பார்க்கிறத நிறுத்துறியோ, அப்பொழுதே உன் வாழ்க்கையில நிறைவா இருந்தது கூட குறைவாகவே போய்கொண்டு இருக்கிறது. நான் சொல்லுவேன், நம்முடைய ஆசீர்வாதம் குறைந்து கொண்டு வரக்கூடாது. சொல்லுங்க, ஏணிப்படி போல என்ன செய்யணும்? நிறைவு வந்துகிட்டே இருக்கணும். ஏற்கனவே இத்தனை இருக்கு, இன்னும். அதனால தான் தாவீது சொன்னா, இதுவரையும் நடத்தினதற்கே நான் பாத்திரன் இல்லை, இதுவரை என்னை கொண்டு வந்ததற்கு என் வீடு தகுதி உள்ளது அல்ல. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், அப்பாவுடைய சமூகத்தை ஒரு மனுஷன் இழக்கும் பொழுது அந்த இடத்துல குறைவுகள் உண்டாகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, முதலாவது அப்பாவுடைய சமூகத்தை நாம் பாதுகாத்து கொள்ளணும். ஒரு நாள் தாவீது அந்த இன்ப சமூகத்தை இழந்துட்டான். செய்த பாவத்தின் நிமித்தமாக இழந்து போயிட்டான். ஆனா தேவனிடத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது அவன் என்ன கேட்டான் தெரியுமா? 51ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 51:11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அவன் கேட்ட ஜெபங்களில் மிக மிக முக்கியமான ஒன்று, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அப்போ சமூகம் எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை தாவீது அறிந்திருந்தான். தேவ சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, என் அப்பாவுடைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் நல்ல சுகமாய் வாழ்ந்தேன், நல்லா அனுபவித்தேன். ஆனா எப்போ அப்பாவுடைய சமூகத்தை விட்டு தூர வந்தேனோ, ஆதாம் ஏவாளை பாருங்க, தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற வரைக்கும், ஏதேனில் இருக்கிற வரைக்கும் ஒரு குறைவு இல்லை. ஆனா அந்த மகிமையை இழந்தாங்க, சமூகத்தை இழந்தாங்க, ஏதேனை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, முதலாவது நான் சொல்லுவேன், தேவனுடைய சமூகத்தை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு குறைவே இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை, இந்த பகல் வேளையில நீ தேவனுடைய சமூகத்தை நீ எந்த அளவிற்கு பாதுகாத்து வைத்திருக்கிற? தேவ சமூகத்தில் நீ எப்பொழுதெல்லாம் வந்து வந்து தேவ சமூகத்தை நீ அடைந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனிடத்தில் நீ பேசுகிற உறவாடுகிற ஒரு மனிதனா இருந்தவனுடைய ஆதி அனுபவங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு அந்த சமூகத்தை இழந்த ஒரு நிலையில பரிதாபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோமானால், இன்றைக்கு சொல்ல ஆண்டவரே ஒரு விஷயத்தை மாற்றும். முதலாவது, சமூகத்தை இழந்து போகிறவர்களுக்கு குறைவு. எனவே தேவ சமூகத்தை பாதுகாத்து கொள்ளணும். அதனால தான் ஐக்கியங்களில் வாங்க, இடைப்பட்ட கூட்டங்களில் வாங்க. தேவ சமூகம், கோயிலுக்கு வாங்கன்ற அர்த்தம் இல்லை. நீ கோயிலுக்கு நீ வந்தாலும் வரலனாலும் ஊழியக்காரங்களுக்கு எந்த லாப நஷ்டம் இல்லவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அழைத்தவர் கர்த்தர், ஊழியர்களை அழைத்தது யாரு? கர்த்தர். எனவே நீங்க வாங்க வாங்கன்னு சொல்றதுனால எனக்கு ஏதோ லாபம் இல்லை. நீங்க வர்றதுனால, அந்த சமூகத்தில் வந்து உட்கார்றதுனால, வந்து வந்து போகிறதுனால, நான் சொல்றேன், அடிக்கடி கர்த்தருடைய வீட்டுக்குள்ள வரணும். வாரத்தில் சும்மாவது கர்த்தருடைய வீட்டுக்குள்ள என்ன செய்யணும்? வந்துட்டு அப்படியே இருந்துட்டு போகணும். நான் சொல்லுவேன், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்படியெல்லாம் இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் ஆசீர்வாதம் வந்த பின்பு பார்த்தீங்கன்னா அவங்க வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. திடீர்னு பார்த்து என்ன ஆளை காணுமே, நான் பாஸ்டர், நானா தொடர்ந்து வாரம் வாரம் வரேன்னு, எங்கே உட்காடுறீங்க? நானும் அந்த கடைசியில் உட்காருவேன், போயிடுவேன். யோசித்து பாருங்க, வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. இதெல்லாம் ஐக்கியத்திற்கு அடையாளமே கிடையாது. உன் வீட்டுக்குள்ள ஒருவன் வந்து போனா அப்படின்னா உனக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய வீட்டுக்குள்ள நீ வந்து போகிறன்னா ஊழியர்களுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? அது தெரியல அப்படின்னாலே உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நீ தேவ சமூகத்தை நீ விட்டு தூரமா இருக்கிற என்பதுதான் அதனுடைய சரியான பொருள். எனவே தேவ சமூகத்தை நாம் காத்து கொள்ளணும். இரண்டாவதாக, நாம் வேதத்தில் குறைவில்லாத ஒரு வாழ்வு வாழ வேண்டுமா? இரண்டாவதாக, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். யோவான் 2:2-3 வசனம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது
இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். நல்ல கவனிங்க. கானா என்ற ஊரிலே இயேசு கிறிஸ்துவையும் இயேசுவின் தாயாகிய மரியாளையும் இயேசுவின் சீஷர்களையும் அந்த வீட்டார் அழைத்திருந்தாங்க. ஏராளமான உறவுகளும் வந்திருக்கிறார். கல்யாண வீட்டில் இப்போ திராட்சரசம் இல்லை, குறைவுபட தொடங்குது அப்படின்னு ஒரு நிலை வந்து விட்டது. உடனே மரியாள் இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறா, திராட்சரசம் குறைவுபட தொடங்கிடுச்சு. நல்லா கவனிங்க. இயேசு இருக்கிற இடத்துல கூட என்ன உண்டுங்க? குறைவு உண்டு. சொல்லுங்க, இயேசு இருக்கிற இடத்துல என்ன உண்டு? குறைவு வரும். இயேசு என் வீட்டில் இருக்கிறாருன்னா எல்லாமே நிறைவா இருக்காது. இயேசு இருக்கிற வீட்டில் கூட என்ன வரும்? குறைவு வரும். குறைவு வந்த உடனே எல்லாரும் அப்படியே பதற்றத்தில் இருக்கிறாங்க. உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார் பாருங்க, அந்த கற்சாடிகளை கொண்டு வந்து வைங்க, அதில் தண்ணீரை என்ன செய்யுங்க? ஊற்றுங்க. உடனே இந்த சீஷர்கள் எல்லாரும் தண்ணீரை ஊற்றுனாங்க. போங்க, போய் பந்தி விசாரிக்கிறவர்களுக்கு போய் கொடுங்கன்னார். உடனே பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எடுக்கும் பொழுது தண்ணீர், ஊற்றும் பொழுது தண்ணீர், மொண்டு கொண்டு போகும் பொழுது தண்ணீர். ஆனால் பந்தி விசாரிக்கிறவங்க அவங்க பந்தியில் இருக்கிறவங்க கிட்ட ஊற்றும் போது திராட்சரசமாய் மாறி போனது. ஒரு ஆளிலே சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடையவர்களே, உடனே அன்றைக்கு அங்க ஒரு குறைவானது நிறைவா என்ன செய்கிறது? மாற்றப்படுகிறது. ஒருவேளை அந்த குறைவோடு கூட இருந்திருந்தா அந்த காலமெல்லாம் அந்த குடும்பத்தார என்ன செய்திருப்பான்னா வார்த்தையினாலேயே தீட்டு கட்டியிருப்பான். என்னடா கல்யாணம் நடத்தினா, எல்லாருக்கும் காடை கொடுத்துட்டு பிரியாணி கொஞ்சமாக போட்டான், அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லுவோம் இந்த காலத்தில். இது போல யூதர்களுடைய கல்யாணத்தில் திராட்சரசம் இல்லைனாலே அது அற்பமாய் பேசப்படுகிற ஒரு நிலை, மரியாதை உண்டாக்கப்படுகிற சூழ்நிலை. ஆனால் இயேசு கிறிஸ்து இப்போ அந்த கல்யாண வீட்டில் திராட்சரசத்தை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி கொடுத்து ஒரு அற்புதம் செஞ்சு குறைவை நிறைவாக்கிட்டார். இப்ப குறைவில்லாமல் மாறினதற்கு எது காரணம்? என்ன காரணம்? இயேசு இருந்ததா? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இருந்ததா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? பேசுங்க. இயேசு இருந்ததா? தண்ணீர் திராட்சரசமாய் மாறினதுக்கு இயேசு இருந்ததா காரணம்? என்னங்க அப்படியே ஆந்த முழிக்கிறது மாதிரி சில பேர் பார்க்குறீங்க. சரி சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. இயேசு இருந்ததா காரணம்? இயேசு இருக்கும்போது தான் அங்கே என்ன வந்தது? குறைவே இருந்துச்சு. அப்போ இயேசு இருந்ததுனால காரணம் இல்லை, அவர் ஒரு வார்த்தையை அனுப்பினார். பார்த்தீங்களா? தண்ணீரை ஊற்றுங்க, அந்த தண்ணீரை கொண்டு போய் பந்தி இருக்கிறவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னார்ல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க பாருங்க. அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. பார்த்தீங்களா? அங்கதான் குறைவு நிறைவாய் மாறினது. கரங்களை வைத்து சத்தமுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில குறைவில்லாதபடி நாம் நிறைவுள்ளவர்களாய் வாழணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சின்ன வார்த்தைக்கு கூட நாம் என்ன செய்யணும்? அப்படியே என்ன செய்யணும்? சின்ன பிள்ளைகளை போல அப்படியே என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். சொல்ற ஒரு வார்த்தைக்கு ஆபிரகாம் சீமானாய் மாறினது எது? மாற்றினது எது? அவன் பிரபுவாய் மாறினது எது? கிழக்கத்து புத்திரர், அந்த ஏத்தின் புத்திரர் எல்லாரும் எங்களுக்குள்ளே மகா பிரபு என்று அவனை பார்த்து புகழ வைத்தது எது? அவனுடைய ஆஸ்தி பூமி தாங்கல என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே, காரணம் எது என்று சொன்னா, இவ்வளவு நிறைவுக்கு எது காரணம்னா, நான் சொல்லும் இடத்திற்கு நீ என்ன செய், போ அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு இந்த ஆபிரகாம் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். அப்ப நான் சொல்லுவேன், எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு சகோதரன் சகோதரி தேவனுடைய வார்த்தை என்பதை தெளிவுபட அறிந்து இது தேவ வார்த்தை தான் என்று எந்த வார்த்தைக்கு அவங்க அப்படியே கீழ்ப்படுகிறார்களோ அங்கதான் குறைவு நிறைவாய் மாற்றப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மலை போல பெரிய பிரச்சனையா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்தை சொல்லுவார், இதை செய்யன்னு சொல்லுவாரு. இந்த வார்த்தைக்கும் இருக்கிற பிரச்சனைக்கும் சம்பந்தமே இருக்காது. சொல்லப்படுகிற வருகிற வார்த்தைக்கும் இருக்கிற சூழ்நிலைக்கும் அது ஏருக்கு மாறா இருக்கும். ஆனா நான் சொல்லுவேன்,
அந்த வார்த்தையை சொல்லிட்டா நீ என்ன உடனே என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எலிசாவிடத்தில் ஒரு விதவை வருகிறார். என்னுடைய கணவன் மரித்துட்டான். அவன் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சவன், கடன் வச்சுட்டு போயிட்டான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற, என்ன செய்வதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றான். உடனே அவன் என்ன சொல்றான்? உன்னிடத்துல என்ன இருக்கு? ஒரு குடம் எண்ணெய், வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கேட்டு வாங்கு. உடனே இவளும் போயிட்டான். இப்போ என்ன செய்யணும்? நானே கடனில் இருக்கிறேன், போய் அண்டா குடுமா குண்டா குடுமா அப்படின்னு பக்கத்தில் கேட்டால் அவங்களுக்கு நல்லா தெரியும். பக்கத்து வீட்டுக்கு நம்மளுக்கு ஒரு தெரியுமா தெரியாதா? ஏன்னா நம்ம வீட்டில் வந்து கடன்காரன் வாசலில் நின்று கத்திட்டு போகிறது யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியும். அப்போ நல்லா தெரியும். பக்கத்து வீட்டில் இந்த இந்த அம்மா கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சாரு, அவர் இறந்துட்டாரு. அந்த அம்மா அவங்க பிள்ளைங்க நல்ல பெரிய கடனுக்குள்ளே இருக்கிறாங்க. பாரு, வீட்டுக்காரங்க வந்து கேட்குறான், இப்போ இறுதியா உன் பிள்ளைங்களை நான் கொண்டு போக போகிறேன் அப்படின்னு நிற்கிறான். இதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியும். இப்போ எலிசா என்ன சொல்றாருன்னா, நீ பக்கத்து வீடு அந்த வீடெல்லாம் போய் பாத்திரத்தை கேட்டு என்ன செய்ய. உடனே என்ன சொல்லியிருக்கணும்? ஐயா இப்படியா கொடுப்பாங்க, நானே கடனில் இருக்கிறேன், இப்படி தானே பேசியிருக்கணும். ஒன்றுமே பேசலை. அந்த வார்த்தையை நம்பி புறப்பட்ட வார்த்தையை கேட்ட உடனே போய் ஒவ்வொரு வீடா அண்டாவை கொடுமா, அந்த மேலே பரண மேலே வச்சிருக்கிற பாரு பெரிய அண்டா, இல்லை அதோட பெருசாக இருக்கு பாரு, அதை இறக்கு அப்படின்னு கேட்குறா. அவங்க கேட்டதெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க? கொடுத்தாங்க. கொண்டு வந்து வச்சா அவ்வளோதான். அதன் பின்பு அவருடைய வாழ்க்கையில் குறைவே இல்லை. இப்போ அங்கே குறைவு மாற்றினது எலிசா இல்லை. எலிசாவனால் அந்த குறைவு மாறலை. எலிசா மூலம் சொல்லப்பட்ட தேவ வார்த்தையை அவ கேட்டு கீழ்ப்படிந்தபடியினால குறைவு நிறைவாய் மாறினது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, குறைவுகள் நிறைவாவதற்கு பெரிய காரியம் இல்லை. தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும்? கேட்கணும். மூன்றாவது ஒன்று சொல்லி நான் முடிச்சிடறேன். யாக்கோபு 1:4 சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம். யாக்கோபு 1:4 வாசிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நீங்கள் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒன்றிலும் குறைவில்லாமல் நிறைவாய் வாழணும் அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடையவர்களே, உங்களுக்கு என்ன வேணுமா? பொறுமை. குறைவில்லாமல் வாழ்வதற்கு எது அடித்தளம்? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. பொறுமை. ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்னு ஓடி ஓடி உழைச்சா குறைவில்லாமல் வாழணுமானா ஓடி ஓடி உழைச்சவங்கள போய் கேட்டு பாருங்க. உழைச்சி சம்பாதிச்சேன், இந்த கையில் வாங்கினேன், இந்த கையில் எங்கே போச்சுன்னே தெரியல. ஆனா குறைவில்லாத நிறைவான ஒரு வாழ்க்கை வாழணும்னா வேதம் சொல்லுதுங்க, உங்க வாழ்க்கையில் என்ன இருக்கணுமா? ஒரு பொறுமை நமக்கு வேணும். நம்முடைய சுபாவங்களில் ஒன்று என்ன இருக்கணும்? ஒரு பொறுமை இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பொறுமை உள்ளவர்களை கண்டுபிடிக்க முடியுமா பாஸ்டர்? ஒரு கேள்வி வருதா இல்லையா? பொறுமை உள்ளவங்களை கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல பொறுமை உள்ளவங்களை நீங்க அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு ஒரு வேளை உங்க கேள்வி அப்படி இருக்கும். காண்பிக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க. பொறுமை உள்ளவங்களை காண்பிக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுது, யோபின் பொறுமை குறித்து பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு யோபுவுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறாரே. வேதத்துல பொறுமை அப்படின்னு சொல்வதற்கு அடையாளத்திற்கு ஆவியானவர் யாரை எழுதுகிறார்? பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு அடையாளப்படுத்தி எழுதுகிறார் யோபின் பொறுமை. அப்போ நான் கேட்கிறேன், இந்த பொறுமை உள்ளவர்களை எப்படி அடையாளம் காட்டுவது?
எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு ஒரு காரியம் நமக்கு வரும். நான் சொல்லுவேன், அந்த பொறுமை உள்ளவங்களை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நஷ்டம் வருது, நஷ்டமான செய்தியை யோபு கேட்குறான். இழப்பின் செய்தி அடுத்து வருகிறது. அடுத்து துக்கமான செய்தி அவனை தாக்குகிறது. இப்போ வருகிற செய்தி எல்லாமே சந்தோஷமான செய்தியே இல்லை. அவன் காது கேட்குற செய்தி ஒன்று கூட சந்தோஷமான செய்தியே இல்லை. ஒருத்தன் வந்து சொல்கிறான், நம்முடைய பிள்ளைகள் 10 பேரும் செத்துட்டான்றான். என்ன சந்தோஷமான செய்தியா? ஒருத்தன் சொல்கிறான், நம்முடைய ஒட்டகங்கள் எல்லாம் போயிடுச்சு. ஒருத்தன் சொல்கிறான், நம்முடைய ஏர் மாடுகள் போயிடுச்சு. ஒருத்தன் சொல்கிறான், எருதுகள் எல்லாம் போயிடுச்சு. ஒருத்தன் சொல்கிறான், வேலையாட்கள் பாதி பேரை காணும் போயிட்டாங்க. துக்க செய்தி, வேதனை செய்தி மாறி 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 வருது. பொறுமை உள்ளவன் எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? இதெல்லாம் அவன் காதில் கேட்டாலும் அவன் வாய் என்ன சொல்லும் அப்படின்னா, ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. அவன் வாய் என்ன சொல்லும் தெரியுமா? ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும். ஐயோ போயிடுச்சா, ஐயோ இது ஆயிடுச்சா, எந்த பதற்றமோ எந்த பரபரப்பும் அவன் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. இருந்தாலும் பொறுமையாக தான் இருப்பான். இழந்தாலும் எப்படி தான் இருப்பான்? இருந்தாலும் அவரை தான் துதிப்பான். இழந்தாலும் யாரை தான் துதிப்பான்? அதுதான் துதிக்கிறவனாய் தேவனை ஸ்தோத்திர. பொறுமை உள்ளவருடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் அவங்க வாயில் ஒரே ஒரு வார்த்தை தான் வரும். சொல்லுங்க பார்க்கலாம், ஸ்தோத்திரம். உங்கள் வாயில் என்ன வருது? பிரச்சனை நேரத்தில், கலக்க நேரத்தில், பயங்கரமான சூழ்நிலை, குழப்பம் வரும்போது உங்கள் வாயில் என்ன வருது? சனிய. சொல்லுங்க, வேற என்ன வருது? எதேதோ வந்துடும். நான் சொல்லுவேன், உங்கள் காது என்ன கேட்டாலும் என்ன நடந்தாலும் அந்த பொறுமை உள்ளவனுடைய அடையாளம் கர்த்தரை மாத்திரம் ஸ்தோத்தரிப்பா, கர்த்தரை மாத்திரம் துதிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி துதிச்சவனுடைய வாழ்க்கை தான் சொல்லுங்க பார்க்கலாம், குறைவு எல்லாம் என்ன ஆயிற்று? நிறைவாய் மாறி வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறிற்று. அப்ப வாழ்க்கையில குறைவில்லாமல் வாழுகிற ஒரு வாழ்வு வாழ வேண்டுமானால் 3 காரியம். முதலாவது, சமூகத்தை என்ன செய்யக்கூடாது? அப்பா கூட இருக்கிறத மறந்துடாத, அப்பா சமூகத்தை மறந்துடாத, அப்பா பிரசன்னத்தை மறந்துடாத, ஆண்டவரை மறந்துடாத. நீ தேவ சமூகத்தை நீ பாதுகாத்தா உனக்கு குறைவு எல்லாம் என்ன செய்யும்? இப்போ போனவன் திரும்பி வந்தாங்க, நல்லா கவனிங்க. போனவன் இப்போ என்ன செய்தான்? திரும்பி வந்தான். வந்த உடனே அவன் குறைவு எல்லாம் என்ன ஆயிற்று? வந்த உடனே. இப்போ ஒரு செருப்பு வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, நல்லா கவனிங்க. ஒரு செருப்பு நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. சில பேர் சொல்கிறாங்க, சகோதரி நினைக்கிறாங்க, பாரு இதை கூட தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். நேற்று தான் என் கணவர்கிட்ட கேட்டேன் செருப்பு வாங்கணும்னு, இதை கூட சொல்கிறாரு பாரு அப்படின்னு சில பேருக்கு மனசில் இருக்குது. சரி, நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ. ஒரு செருப்பு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு செருப்பு வாங்கணும்னா என்ன செய்யணும்? அந்த செருப்பு ஒரு 500 ரூபா வச்சுக்கோங்களேன். ஒரு 500 ரூபா. என்ன செய்யணும்? நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு 400 ரூபா சம்பளம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? 2 நாள் வேலை செஞ்சால் தான் 800 ரூபா சம்பாதிச்சா தான் ஒரு 500 ரூபா கொடுத்து நீங்கள் என்ன வாங்க முடியும்? செருப்பை வாங்க முடியும். சரி, ஒரு வஸ்திரம் வாங்கணும். ஒரு வஸ்திரத்தை நீங்கள் வாங்கணும், சரியா? வஸ்திரம்னா நம்மளாம் என்ன இப்போ நான் சாதாரண வஸ்திரமாக கட்டுறோம்? எடுத்தாலே அப்படியே கடைக்கு கூட்டு போனாலே சில சகோதரர்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஏன் தெரியுமா? ஒரு சேரீ வாங்கணும் அப்படின்ட்டு கூட்டு போயிட்டு, இது கூட நல்லா இருக்குல்ல, அதாவது எடுத்தாச்சு, ஏற்கனவே 2 எடுத்தாச்சு, இது கூட எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு அப்படி ஒரு பிட்டு போட்டு அப்படியே நிற்பாங்க. நின்ன உடனே அவர் பார்ப்பார், சரி இது மேலே ஆசையாக இருக்குது, சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். 3 ஆயிடும். உடனே வெளியில் வரும்போது இந்த இங்கே தான் பார்க்காத விட்டுட்டேன் பாரு, இது பாரு இன்னும் அழகாக இருக்கு அப்படின்ட்டு அப்படி நிற்பாங்க. அதையே பார்த்துட்டு என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம்? அந்த கடைக்குள்ளே போயிட்டு வெளியில் கொண்டு வர்ற வரைக்கும் ஒரு ஆஸ்பத்திரி ஐசியூக்குள்ளே வெளியில் உள்ளே போயிட்டு
வெளியில வருகிற மாதிரி சகோதரர்களுக்கு மனசு மாறிடும். அப்போ ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை வாங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? 1000 ரூபாய்க்கு ஒரு புடவை, 1000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா இப்போ 400 ரூபா சம்பாதிக்கிற ஒரு ஆள் எத்தனை நாள் வேலை செய்யணும்? 3 நாள் வேலை செஞ்சு 1200 ரூபா சம்பாதிச்சு தான் ஒரு நாளில் போய் வாங்க முடியும். இவன் வாழ்க்கையில் பாருங்களேன், குறைவாய் வந்தான், உள்ள வந்தானோ இல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு இமைப்பொழுது குறைவு எல்லாம் நிறைவாய் மாறிவிட்டது. ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் சொல்றேன், நீ எங்க இருந்தாலும் சரி, நீ அப்பாவுடைய வீட்டுக்குள்ள வந்துட்டீன்னா உன் குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடும். நீ அதற்காக பிரயாசப்படவே வேண்டாம், நீ அதற்காக உழைக்கவே வேண்டாம், நீ அதற்காக கண் விழிக்க வேண்டாம், அதற்காக எந்த ஒரு வேலை செய்யவே வேண்டாம். அவருடைய பிரசன்னத்திற்குள்ள வந்துட்டாலே உன் குறைவை என்ன செய்யும்? இன்றைக்கு இந்த தேவ பிரசன்னத்தை நாம் காத்துக்கொள்ளணும், தேவ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். மூன்றாவதாக சொல்லுங்க பார்க்கலாம், பொறுமையாயிருக்கணும். இந்த 3 நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்துவோம், கர்த்தருடைய இரக்கத்தை பெறுவோம்.